ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, பலமுறை நான் உன்னை பார்க்க வந்தும் கூட நீ என்னை பார்த்தும் பார்க்காதது போல கடந்து போய்கிட்டே இருக்கிறதால தான் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. இப்போதாவது நான் சொல்வதை கவனமாக நீ கேட்டினா இருண்டு போயிருக்கும் உன் வாழ்க்கையில் நான் வெளிச்சத்தை கொடுத்து உனக்கான நல்லதையும் செய்து முடிப்பேன். மிக மிக முக்கியமான அவசரமாக ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்காக தான் உன்னை தேடி வந்தேன். நீ இப்போது இழந்ததை எல்லாம் மீண்டும் உனக்கு மீட்டு கொடுத்து உன் வாழ்க்கையில் எல்லா வெற்றியும் நல்லபடியாக நடத்தி தரப்போகிறேன். இந்த ஊரும் உலகமும் உனக்கு எதிராக திரும்பினாலும், உன்னை வெறுத்தாலும், உன் கூட சண்டை போட்டாலும், கர்ம வினைகள் வந்து பொன்னை பாடாய்படுத்தினாலும், உன்னுடைய நட்பு கொண்ட மனிதர்கள் எல்லாம் உன் கூட சண்டை போட்டு துரோகிகளாக மாறினாலும், எதிரிகள் உன் நடுமுதுகில் குத்தினாலும் கூட, எது உன்னை நோக்கி வந்தாலும், எது உன்னை விட்டு விலகினாலும் எல்லாமே உன்னை விட்டு கடந்து போயிடும். எல்லாமே சரியாயிரும்னு நீ முழுசாக நம்பினா போதும். உன் அப்பன் முருகன் உன் நம்பிக்கைக்கு ஏற்றார் போல எல்லாத்தையுமே நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். உண்மையான அன்பும் பக்தியும் கொண்ட என் அன்பு பிள்ளையான உனக்கு நல்லது செய்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். எப்போதும் யாரிடமும் வாக்குவாதம் செய்யாமல் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருந்தினா அதுதான் உன்னை பக்குவப்படுத்தும். மற்ற எல்லா மனிதர்களும் தேவைக்காக மட்டும்தான் உன்னை பயன்படுத்திக்குவாங்களே தவிர நீ தான் எல்லாரும் தேவைன்னு தேடி ஓடிக்கிட்டே இருக்க. இனிமேலாவது மனிதர்கள் எதுக்காக என்ன காரணத்துக்காக உன்னை தேடி வந்து உன்கிட்ட பேசுகிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு நீ ஒரு ஓரமாக உனக்கான வேலைகளை மட்டுமே செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்துவிடு. எப்போதும் உன் வாழ்க்கையை நீ சொர்க்கமாக்கிக்கிறதும் நரகமாக்கிக்கிறதும் உன் கைகளில் தான் இருக்குது. வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் பிரச்சனைகளையும் பெருசாக பேசிக்கிட்டு இருந்தீனா, பெருசாக நினச்சிக்கிட்டு இருந்தீனா உன் வாழ்க்கை நரகமாக இருக்கும். அதுக்கு பதிலாக என்ன நடந்தாலும் எல்லாமே சரியாயிரும், சீக்கிரமே கடந்து போயிடும் நம்பிக்கையோடு இருந்தீனா உன் வாழ்க்கை சொர்க்கமாக மாறிவிடும் என் செல்வமே. உன் வாழ்க்கை எப்படி இருக்கணுன்றதை மட்டும் இப்போ நீ சரியாக தீர்மானிச்சிட்டினா அந்த வானத்தையும் கூட உன்னால் எட்டி பிடிக்க முடியும். உன் வாழ்க்கையில் எப்போதுமே எல்லாருக்குமே நீ நல்லது தான் செஞ்சுருக்க. ஆனால் உன்னை சுற்றி இருக்கவங்க உன்னை புரிஞ்சுக்காம பல கெட்ட விஷயங்களையும் கெடுதல்களையும் உனக்கு செஞ்சுருந்தாலும் அது எல்லாத்தையுமே இப்போ முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன். இனிமே நீ எதை பற்றியும் யோசிக்காத, கவலைப்படாத. உன்னை விட்டு பிரிஞ்சு போனதையும் உன்னை விட்டு விலகி போனதையும் நீ நினச்சி கூட பார்க்காதே என் செல்வமே. உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கெல்லாம் நீ பிடிச்ச ஆளாக இருக்கணும், எல்லாரையும் திருப்திப்படுத்தணும், எல்லாருக்குமே அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுக்கணும்னு யோசிக்காம ஓ மனசு திருப்தி அடையும் விதமாக உனக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. ஒருபோதும் நல்லா வாழ்கிறவங்களையும் உன் வாழ்க்கையும் ஒப்பிட்டு கவலைப்படாதே. இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ நினச்சதை விட சிறப்பாக மிக உயர்வான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு தர முடியும். நீ எப்போதும் உனக்கு உதவி செஞ்சவங்களையும் ஆபத்தில் உனக்காக தேடி வந்து ஆதரவாக நின்னவங்களையும், நீ நல்லா இருக்கியா நலம் விசாரிப்பவர்களையும், உன் குறைகளை பெரிதுபடுத்தாதவர்களையும் உன் வாழ்க்கையில் மறக்கக்கூடாது. ஏன்னா அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை பார்ப்பது இந்த கலியுக காலத்தில் மிக ஆச்சரியமான விஷயமா இருக்குது. இப்படிப்பட்ட நல்ல மனிதர்களில் ஒரு சிலர் உன் வாழ்க்கையிலையும் உன் கூடவே இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களை நீதான் புரிந்து கொள்ள வேண்டும். நீ ஒருபோதும் எதுக்காகவும் கலங்காத. உன் வாழ்க்கையில் எதை செய்யணும், என்ன செய்யணும், எப்போ செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக உன் கவலைகளையும் சங்கடத்தையும் போக்கி நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுப்பேன். நீ சிரிக்கும்போது உன் கூட சேர்ந்து எல்லாரும் சிரிப்பாங்க. ஆனால் நீ அழுகும்போது யாரும் உன் கூட சேர்ந்து அழுகுவது கிடையாது என் செல்வமே. அதனால் அழுவதற்குரிய, கவலைப்படுவதற்குரிய கஷ்டமான விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை நீ யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம். ஏன்னா மற்றவங்க கிட்ட சொல்கிறதுனால உன் கவலை ஒன்றும் குறைஞ்சு போக போகிறதில்ல. அதனால் சந்தோஷமான விஷயங்களை மட்டும் மற்றவர்களிடம் சொல்லு. சோகமான நிகழ்வுகளோ தோல்விகளோ உன் மனசில் இருக்க குறைகளையோ கவலைகளையோ உன் மேலே அன்பாக பாசமாக நம்பிக்கையாக இருக்கிறவங்க கிட்ட மட்டும் சொல்லி ஆலோசனையை கேட்டுக்கொள்ளேன் செல்வமே. உன் வாழ்க்கையில் உனக்கு எவ்வளவோ வசதி இருந்தும் கூட, உனக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்களை நான் கொடுத்தும் கூட வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்குன்னு நீ புலம்புற. உன்னை விட கஷ்டத்தில் இருக்கிறவங்களையும் தினக்கூலியில் வேலை பார்த்து வாழ்க்கையை நடத்துபவர்களையும் ஒரு முறை யோசிச்சுப்பாரு. அவங்கள விட நீ ஒன்றும் கஷ்டப்படலை. உன் வாழ்க்கை அவர்களோடு ஒப்பிடும்போது
எவ்வளவோ மேலானது என்பதை புரிந்து கொண்டு பொறுமையாக இரு. இங்கு பிரச்சனை இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனது தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் வார்த்தைகளையும் பொறுத்து தான் பிரச்சனைகள் வருது. நீ எப்போதும் தேவைகளை அளவா எளிமையா சுருக்கமா வச்சுக்கோ. வார்த்தைகளை பார்த்து கவனமாக பேசு. என்னை முழுசா நம்பக்கூடிய உனக்கு எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதையும் உன் வாழ்க்கையில நான் நடத்தி முடிப்பேன். நீ ஒருபோதும் உன் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடாதே. அப்படி ஓடினா வாழ்க்கை முழுவதும் பயந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். அதுக்கு பதிலாக என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போன்னு எதிர்த்து நின்னா எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துடும். உனக்கான நல்லதை நடத்தித்தர உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன்றதை மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோ என் செல்வமே. சில நேரங்களில் சில மனிதர்கள் தன்னை தான் அனாதை நினச்சிக்கிறது போல, தனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு நினச்சிக்கிறது போல இருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் எல்லாரையுமே இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த முருகன் துணையாக தான் இருப்பேன்றதை நீ மறந்துட வேணாம். நீ என்னை மட்டுமே நம்புனினா நீ எப்போது கஷ்டப்பட்டாலும் கவலைப்பட்டாலும் உனக்காக நான் ஓடி வந்து நிற்பேன் என் செல்வமே. எந்த ஒரு மனிதனும் எதை வேணாலும் யாருக்கு வேணாலும் கொடுக்க முடியும். ஆனால் இந்த நிம்மதியை மட்டும் யாராலும் யாருக்கும் கொடுக்க முடியாது. நிம்மதிங்கிறது அவங்களே அவங்க மனசுக்குள்ளே இருந்து அவர்களுக்குள்ளே கொடுத்து கொள்ள வேண்டிய விஷயம். நீயும் எப்போதும் மன நிம்மதியோடு இருக்க பழகு. உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கிற சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும், அது மகிழ்ச்சியோ துன்பமோ எப்படிப்பட்டதாக இருந்தாலும், அதை சமமாக பார்க்கக்கூடிய மனப்பக்குவம் உனக்குள்ளே வந்துருச்சுன்னா தேவையில்லாத கற்பனைகளும் கவலைகளும் குழப்பங்களும் உனக்கு வராது. இதுவரைக்கும் நீ தோற்றதையும் இதுவரைக்கும் நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்த வாழ்க்கையையும் இப்போது முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் நீ முன்னேக்கி செல்லும்படியும் முன்னேறும்படியும் உனக்கு துணையாக இருந்து உதவி செய்ய போகிறேன். நீ இதுவரைக்கும் வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்களை பார்த்து விரக்தி அடைஞ்சிருக்கலாம். ஆனால் இப்போது நான் உனக்கு கொடுத்த கஷ்டங்களும் எல்லா விஷயங்களும் உன் நன்மைக்காக, உனக்கு மன தைரியத்துக்காக, வலிமைக்காக தான் நான் கொடுத்ததுன்றத நீ உணர்ந்து கொள்ள போகிறாய் என் செல்வமே. எப்போதும் துன்பத்தை மனசுக்குள்ளேயே வச்சு வருத்தப்பட்டு வேதனைப்படாமல் அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு இறக்கி வச்சுட்டு இன்பத்தை மட்டும் பார்க்க பழகு. இன்பமான விஷயங்களையும் நல்ல நிகழ்வுகளையும் உன் மனசில் நினைக்கும் போது இன்னும் பல நல்லதும் நன்மைகளும் உன் வாழ்வில் நடக்கும் அல்லவா. இருக்கிற பிரச்சனைகள்லையே பெரிய பிரச்சனைனா கடன் வாங்கிறது தான். மற்றதாவது எப்படியாவது உன்னால் சரி செய்ய முடியும். ஆனால் இந்த கடன் பிரச்சனையும் பண கஷ்டமும் மட்டும் உயிர் உள்ள வரைக்கும் ஒரு மனுஷனை படாத பாடுபடுத்திடும். உன் வாழ்க்கையை நீ சிக்கல் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் வாழணும்னு நினச்சினா, மரியாதையோடும் மதிப்போடும் வாழணும்னு நினச்சினா ஒருபோதும் யாரிடமும் கடன் வாங்காதே. துன்பம்னு சலிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே வாழ்க்கையை வாழ்வதற்கு பதிலாக முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கை நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மனசில் அமைதியோடு வாழ பழகு. உன் நெஞ்சுக்கு நிம்மதியையும் உன் வாழ்க்கைக்கு சந்தோஷத்தையும் உன் அப்பன் முருகன் நான் கொடுப்பேன். நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படவே வேணாம். கடவுளை ஒரு நாள் கல்லுன்னு சொன்னவனும் கல்லை ஒரு நாள் கடவுள்னு சொன்னவனும் எல்லாருமே இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. வெளி உலகத்துக்கு வேணும்னா நிறைய பேர் தெய்வம் இல்லை, அது பொய் இது பொய்ன்னு சொல்லலாம். ஆனால் எத்தனையோ பேர் வீட்டுக்குள்ளே என்னை வணங்கக்கூடியவர்களாக, மனசுக்குள்ளே என்னை நம்பக்கூடியவர்களாக, அவர்கள் வேண்டுதல்களை என்னிடம் கேட்கக்கூடியவர்களாக தான் இந்த பூமியில் இருக்காங்க என் செல்வமே. நீ எப்போதுமே எதுலேயுமே மயங்கி போகாதே. இந்த உலகம் பல மாயையான விஷயங்களை உன் கண்களில் காட்டி தப்பான விஷயங்களில் உன்னை ஈர்க்க முயற்சி செய்யும். ஆனால் நீ தான் எதுலேயும் மயங்கக்கூடாது. உன் வாழ்க்கை வலியும் வேதனையுமா இருக்கேன்னு நினச்சி கவலைப்படாமல் அதை கடந்து வர தயாராகு. உன் கூட உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். இந்த உலகமே ஆட்டுவிக்கக்கூடிய நடனத்தில் தான் உலகம் ஆடிக்கிட்டு இருக்கு. இந்த உலகத்தில் இருக்க ஒரு சிலர் நாங்கிற கர்வத்தோடு இருக்காங்க. ஒரு சிலர் பேராசையோடும் பெரும் விதத்தோடும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் நீ எப்போதும் எளிமையோடும் அடக்கத்தோடும் பணிவோடும் இறைபக்தி உள்ள பிள்ளையாகவும் இருந்துவிடு. உனக்கு மதிப்பு கொடுக்குற இடத்துல ஆளாக போய் நில்லு. உனக்கு முக்கியத்துவம் இல்லாத இடத்துல அவங்க இருக்கிற திசை பக்கம், அவங்க வீட்டு வாசப்பக்கம் கூட நீ போக வேண்டாமேன் செல்வமே. நீ சிந்தின கண்ணீரும் நீ பட்ட துன்பமும் உன்னுடைய கஷ்டமும் மற்றவங்களுக்கு வேணும்னா வேடிக்கையாக இருக்கலாம். ஆனால் உன் அப்பன் முருகன் எனக்கு உன்னுடைய வலியும் வேதனையும் என்னன்னு நல்லா தெரியும்.
அதனால தான் அது அனைத்தையும் சரி செய்யும் விதமாக உன்கிட்ட பேச வந்திருக்கேன். கண்டிப்பாக உன்னை யாரும் கஷ்டப்படுத்தவோ அல்லது நீ கஷ்டப்படவோ நான் அனுமதிக்க மாட்டேன். இப்போதே உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தரப்போகிறேன். நீ எப்போதும் உன்னுடைய உள்ளத்தை சுத்தமாக வச்சுக்கோ. ஏன்னா நான் எந்த ஒரு மனிதனின் உருவத்தையும் அவர்கள் அழகையும் அல்லது அவர்கள் கைகளில் இருக்கக்கூடிய காசு பணம் செல்வம் சொத்து சுகத்தை பார்ப்பது கிடையாது. எல்லா மனிதருடைய உள்ளங்களையும் அவர்களுடைய செயல்களையும் தான் நான் பார்ப்பேன். உள்ளம் சுத்தமாக இருந்ததுன்னா செயல் சரியாக இருந்தாலே அதற்குரிய பலனை அவர்களுக்கு கொடுத்துருவேன். நீயும் எப்போதும் முடிஞ்ச அளவுக்கு மௌனமாக அமைதியாக பொறுமையாயிரு. மற்றவங்க உன்னை வேணான்னு விலக்கி வைக்கும்போது நீயும் சந்தோஷமாக விலகி நிற்க பழகு. உன்னை யாராவது பெருமைப்படுத்தி பேசுகிறாங்கன்னா நீ துள்ளி எழ வேண்டிய அவசியம் இல்லை என் செல்வமே. உன்னை உதாசீனப்படுத்தும் போது நீ உடஞ்சு போகக்கூடாது. உன்னை அவமானப்படுத்தும் போது நீ அழுகக்கூடாது. தோல்வி அடையும் போதெல்லாம் துணிஞ்சு தைரியமாக எழுந்து நிற்க பழகு. நீ வெற்றி பெறும்போது உன் வாழ்க்கை நிச்சயமாக உன் கைகளில் உனக்குடையதாக இருக்கும். தேவையில்லாமல் கண்டதையும் நினச்சி கவலைப்பட்டு வேதனை அடையாதே என் செல்வமே. நீ எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களையும் உனக்கு வரமாக கொடுத்து உன் வாழ்க்கையை வெற்றியுடையதாக மாற்றுறதுக்கு நான் வந்திருக்கேன். உன்னை நிற்காமல் ஓட வைக்கணுங்கிறதுக்காக தான் நேரமும் வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கு. கடிகாரம் எந்த அளவுக்கு வேகமாக ஓடுதோ நீயும் அந்த அளவுக்கு வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கணும். நீ துரத்தி பிடிக்கணும்னு நினச்சினா வெற்றியை எட்டி பிடிக்க தயாராகு. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உனக்கு முன்னேற்றமாகவும் நீ வெற்றி பெறக்கூடிய நல்ல பிள்ளையாகவும் இருக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். எப்போதுமே உணர்வுகளுக்கு அதிகமாக இடம் கொடுக்காதே. அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டினா அப்புறம் உனக்குன்னு ஒரு இடம் இல்லாமலே போயிடும். அதிகமாக அழுகிறவங்களும் அதிகமாக கோவப்படுறவங்களும் அதிகமாக பேசுகிறவங்களுக்கும் இந்த உலகத்தில் மதிப்பும் மரியாதையும் குறைவுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே. எதுவுமே அளவோடு இருந்தால் தான் மதிப்பு. அடிக்கடி அழுதுகிட்டே இருந்தால் அவங்க எப்பயுமே அழுகுவாங்கன்னு சாதாரணமாக தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதே போல் அதிகமாக கோபப்பட்டு கத்துறவங்களையும் அவங்க இப்படி தான் எப்போ பார்த்தாலும் எரிச்சலாகி கத்திக்கிட்டே இருப்பாங்கன்னு அவர்களுக்கு மதிப்பு இல்லாமல் போய்விடும். எப்போதுமே அதிகங்கிறதே ஆபத்தானது தான். அதனால் எல்லா விஷயங்களிலும் எளிமையாக பொறுமையாக பக்குவமாக இருக்க கற்றுக்கோ. உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை நீ நினைச்சதை விட அழகாக மாற்றி கொடுக்குறேன். இனி எல்லாமே உன் விருப்பப்படியே உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. உன் அப்பன் முருகன் நானும் உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி முடிப்பேன் என் செல்வமே.